ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. நம்ம அவளோட எதிர்பார்த்துக்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 சீசன் செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா காயத்ரி. நம்ம காயத்ரி செம சூப்பரான ஒரு சாங் பாடியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மறுபடியும் படத்தில் இருந்து ஆசை அதிகம் வச்சு அந்த ஒரு சாங்கை நம்ம ரோகிணி அவங்களும் செம்மையாக இருக்கும். நிஜமாகவே படமே வேறு லெவலில் தான் இருக்கும். அந்த சாங்கு இந்த ஸ்டேஜில் பாடும்போது செம எஃபெக்ட். அந்த வாய்ஸும் சரி, அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே அவ்வளோ பக்காவாக தெளிவாக இருக்குங்க. இதையும் தாண்டி நம்மளோட இமான் சார் சொன்னதுன்னா, நீ எப்படி இருந்தாலும் டாப் 4 to 5 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீ வந்துடு. உன்னோட வாய்ஸ், உன்னோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே செமையாக இருக்குது. இந்த என் குரல் என் கதை அப்படின்ற இந்த ரவுண்டில் அவங்களோட காயத்ரியோட அப்பா பற்றின ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. எப்போவுமே மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்க வரை இப்போ எதுவுமே அவரால் வாசிக்க முடியறதில்ல, பிரெயின் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம். அதனால் நான் ரொம்பவே இது பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லும்போது அவரை மேடைக்கு கூப்பிட்டு உங்கள் பொண்ணு பாடுறதை பற்றி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, என் பொண்ணு இதே மாதிரி எப்பவும் செழிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை முடிஞ்ச பேசக்கூடிய விஷயத்த சொன்னது நிஜமாகவே எல்லாரையும் ஒரு உருக்கக்கூடிய விஷயமாக தாங்க இருக்குது. ஏன்னா தன்னால் முடியல, ஆனால் தான் பொண்ணு அந்த இடத்துக்கு ஒரு இடத்துல நின்று பாடுறாங்க அப்படின்ற போது அந்த ஒரு பாண்டிங் லெவல் எல்லாமே செமையாக இருக்குதுன்னு தான் சொல்லணுங்க. நிஜமாக பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி உருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதையும் ஒரு வழியும் தாண்டி தன்னால் ஒரு விஷயத்தை அடைய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஏஜில் எடுக்கிற எஃபர்ட் எல்லாமே அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும்னா நம்ம சொல்லணும். ஸோ நம்ம இமான் சார் சொன்ன மாதிரி டாப் 5 கண்டஸ்டன்ட் வரைக்கும் நம்ம காயத்ரி என்னென்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அடுத்த ரவுண்டுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி சாங் செலெக்ஷன்ஸ் இருக்கும், அவங்க ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு ஒவ்வொன்றுத்தையும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்போம். ஸோ ப்ரமோவே இந்த அளவுக்கு இருக்கும்போது எபிசோடில் அந்த ஃபுல் சாங்கு இருக்கிற ஒரு திருப்தி செமையாக இருக்கும். ஸோ இதை பற்றின உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.